இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனிக்குறிச்சொல் தான் பார்க்க போகிறோம். இந்த தனிக்குறிச்சொல்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கு தான் போடுவோம், ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் போடுவோம். அந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு வேர்டாகவே ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சொல்லாக ரெப்ரசன்ட் ஆகும் தமிழை பொறுத்த வரைக்கும். அப்பொழுது ஒரு பா போட்டால் அப்பொழுது, அபோத லைனில் போட்டால் அப்பொழுது, அதையே ஆன் த லைன் கோட்டுக்கு மேலே போட்டால் எப்பொழுது, அதையே கோட்லேருந்து த்ரூ பண்ணி போட்டால் இப்பொழுது. ஒரு குட்டியாக ஒரு கோடு தான் போட போகிறோம். ஒரு கோடு போட்டால் அந்த, அதையே ஆன் த லைனில் போட்டால் எந்த, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதையே த்ரூ பண்ணி போட்டால், த்ரூ மீன்ஸ் கோட்டில் கிராஸ் பண்ணால் இந்த. ஆச்சரியமாய், இச்சை, அபோத லைனில் ஒரு இச்சை யூஸ் பண்ணிங்கன்னா ஆச்சரியமாய். அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் எச்சரிக்கையாய். அதையே த்ரூ த லைனில் யூஸ் பண்ணால் உசிதமாய். இதுதான் தனிக்குறிச்சொல். ஐக்கியமாய், ஐக்கியமாய் லைட்டாக போடணும். ஆகையால், அதையே டார்க் டிக்கன் பண்ணி போட்டால் ஆகையால். அபோத லைனில் போட்டால் ஆகையால், ஆன் த லைனில் போட்டால் ஆகையினால். நான் போட்டால் நமது, அதையே த்ரூ த லைனில் போட்டால் நியாயமாய். அதையே ஆவோட சேர்த்து போட்டால் அநியாயமாய். டார்க்காக போட்டால் அங்கு, அபோத லைனில் போட்டால் அங்கு, ஆன் த லைனில் போட்டால் எங்கு, த்ரூ த லைனில் போட்டால் இங்கு. ஓகே, இதை மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு ஷார்ட் ஹேண்ட் எழுதணுன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.